செயற்கை நுண்ணறிவு AI மூலமாக சித்தரிக்கப்பட்ட இந்த விமான விபத்து தொடர்பாக சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் 1:38 மணிக்கு புறப்பட்ட போயிங் 787 ரக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. தற்போது வரையில் கிட்டத்தட்ட 133 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 133 உடல்கள் மீட்கப்பட்டதாக அண்மை தகவல் தெரிவிக்கிறது. பார்க்கிறோம். அந்த விமானத்தில் 53 பிரிட்டனைச் சேர்ந்தவர்களும் 169 இந்தியர்களும் பயணப்பட்ட நிலையில் தற்போது 133 உடல்கள் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக 242 பேர் பயணித்தார்கள். 2 விமானிகள், 10 ஊழியர்கள் உட்பட 242 பேர் பயணப்பட்ட நிலையில் தற்போது 133 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. படுகாயமடைந்தவர்களுக்கு அருகே உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீயணைப்பு படை வீரர்கள் மட்டுமல்லாமல் BSF வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மீட்புப் படை குழுக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் மீட்புப் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் முன்னதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். மீட்புப் பணிகள் நிறைவடைந்த பிறகே மற்ற தகவல்களை சொல்ல முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது வரையில் 133 உடல்கள் கருகிய நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் தெரிவிக்கிறது. 242 பேர் பயணப்பட்ட போயிங் 787 ரக விமானத்தில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டனைச் சேர்ந்தவர்கள், 1 கனடாவைச் சேர்ந்தவர், 7 போர்ச்சுகலைச் சேர்ந்தவர் என்று ஒட்டுமொத்தமாக 242 பேர் பயணித்திருந்தார்கள். தற்போது கருகிய நிலையில் 133 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. ஏர் இந்தியாவும் இதனை விபத்து என்று உறுதி செய்திருக்கும் நிலையில் அதில் பயணித்தவர்களின் விவரங்களையும் அது வெளியிட்டிருந்தது. தொடர்பு கொள்வதற்கான தொடர்பு எண்களும் அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் 133 உடல்கள் கருகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. விமான விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. விபத்திற்கான உரிய காரணம் அப்போது தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விமான விபத்துக்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும் என்பது குறித்து பல்வேறு யூகங்கள் இருக்கின்றன. இது விபத்தா அல்லது சதியா, தொழில்நுட்ப கோளாறா, வேறு ஏதேனும் கோளாறா, மனித தவறா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் அதற்கான விரிவான விடை விசாரணை முழுவதுமாக நிறைவடைந்த பிறகே தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கூட விபத்து நடப்பதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்னதாக விமானி மேடே காலை கொடுத்திருக்கிறார். ஒரு விமானம் ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறது, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது என்றால் ATC எனப்படும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு, அதாவது விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே கால் கொடுக்கப்படும். அவ்வாறான காலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் விமானி ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்பதை
விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கவும் முயன்றிருக்கிறார். ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. கரும்புகையும் வெளியேறியது. மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் பலரும் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது வரையில் 133 உடல்கள் கருகிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. விமானமோ கப்பலோ கடும் ஆபத்தில் இருக்கும்போது மேடே அழைப்பு விடுக்கப்படும். அவ்வாறாக மேடே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளான அந்த விமானத்திலிருந்து விமானி மேடே காலை அழைத்திருக்கிறார். எனினும் கூட அடுத்த சில நொடிகளிலேயே அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கியிருக்கிறது. விபத்திற்கான முழுமையான காரணம் இன்னும் தெரிய வராத நிலையில் தற்போது வரையில் கருகிய நிலையில் 133 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 242 பேர் பயணம் செய்த நிலையில் தற்போது வரையில் 133 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கருகிய நிலையில் ஒட்டுமொத்தமாக 242 பேர் பயணம் செய்த நிலையில் அதில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒரு கனடா நாட்டைச் சேர்ந்தவரும் பயணித்திருக்கிறார். போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த 6 பேரும் உள்ளே இருந்திருக்கிறார்கள். கவலை தரும் செய்தியாக உள்ளே 7 குழந்தைகளும் இருந்திருக்கின்றன. 2 கை குழந்தைகள் உட்பட 7 குழந்தைகள் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கின்றன. மீட்பு பணிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தற்போதே 133 உடல்கள் கருகிய நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக நமக்கு அண்மை தகவல் வந்திருக்கிறது. இதை தவிர்த்து படுகாயமடைந்த பயணிகளுக்கு அருகே உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது குடியிருப்பு பகுதியில் விழுந்த காரணத்தினால் குடியிருப்பு வாசிகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த விமான விபத்திற்கான காரணம் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. அது தொடர்பான விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக தெரியவரும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கும் சில மணி நேரம் ஆகும் என்று முன்னதாக நம்மிடையே பேசிய ஓய்வு பெற்ற விமான நிலைய அதிகாரி தெரிவித்திருந்தார்.